இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணணுமா? அப்போ இது கேன்சல் ஆகிடும். 44 - 39 நமக்கு என்ன கிடைக்கும்? 5 women ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் 0 0 300 கிடைக்கும். அப்போது ஒரு உமனோட ஒரு நாள் இன்கம் எவ்வளோனா இந்த 5ஆல் டிவைட் பண்ணுமா? 300/5 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 60. இது ஒரு உமனோட ஒன் டே இன்கம் வந்து 60 rupees. இது வந்து ஒரு உமனோட ஒரு நாள் வருமானம் 600 ரூபாய். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் மென்னோட ஒன் டே இன்கம் கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு? 3 men + 4 women. 4 womenோட இன்கம் எவ்வளோ? 60 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 540 இருக்குது. 3 men = 540 - 240. இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 0 300. இப்போது ஒரு மென்னோட இன்கம் ஒன் டே இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 3ஆல் டிவைட் பண்ணுமா? 300/3 கேன்சல் பண்ணால் இப்போது மென்னோட ஒன் டே இன்கம் வந்து 100 ரூபாய். இப்போ அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் 7 men 9 women சேர்ந்து 12,400 சம்பாதிக்கிறாங்க. எத்தனை நாட்களில் தானே கேட்டிருக்காங்க. அப்போது 7 men 9 women அவங்க சேர்ந்து 12,400 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாட்களில் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 7 மென்னோட ஒன் டே இன்கம் எவ்வளோன்னு தெரியணும்னா 7 × ஒரு மென்னோட இன்கம் எவ்வளோ? 100. அப்போ 700 + 9 உமனோட ஒன் டே இன்கம்னா 9 × உமனோட ஒன் டே இன்கம் 60 மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு 12,400. 700 + 540 அப்போ என்ன கிடைக்கும்? 0 4 1240. இது வந்து ஒரு டே வருமானம். இது வந்து ஒரு நாளில் சம்பாதிக்கிற வருமானம். 7 மென்னும் 9 உமனும் சேர்ந்து ஒரு நாளில் சம்பாதிக்கிற வருமானம் வந்து 1240. இவங்க வந்து மொத்த வருமானம் வந்து 12,400 சம்பாதிச்சிருக்காங்க. அது எத்தனை நாளில் சம்பாதிச்சிருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த 12,400 ஒரு நாள் வருமானத்தால் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து அவங்க எத்தனை நாட்களில் அந்த மொத்த வருமானம் கிடைச்சிருக்குன்னு தெரியும்ல. அப்போது 12,400/1240 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அப்போது 10 டேஸில் அவங்க வந்து இந்த மொத்த வருமானத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. 12,400 10 நாட்களில் 7 மென்னும் 9 உமனும் சேர்ந்து சம்பாதிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். 10 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 10 days.